நேர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பில் நாம் மிக விரிவாக பேசுவதற்காக இன்றைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு டாஸ்மாக் ஊழலினுடைய திளைக்கும் திமுக அரசு முடிவுக்கு கொண்டு வருமா அமலாக்கத்துறை என்ற தலைப்பை நாம் இப்பொழுது எடுத்திருக்கிறோம். இந்த தலைப்பை எடுப்பதற்கு மிக முக்கியமான காரணங்கள் பல உண்டு என்றாலும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அம்மையார் சசிகலா அவர்கள் நேற்றைக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் கொடுத்தார். அதில் 16 நிமிடம் அவருடைய பேட்டியில் அந்த குறிப்பிட்ட செய்திகளை நாம் இப்பொழுது பேசுவதற்காக தமிழ்நாட்டில் டாஸ்மாக் நிலவரம் குறித்து கேள்வி எழுப்பிய அம்மையார் சசிகலா அவர்கள் இந்த பணம் எங்கே செல்கிறது, இதில் என்ன தவறு நடக்கிறது என்ற கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார். அரசு இந்த பணத்தை வைத்து நலப்பணிகள் செய்வதற்காக மக்களை ஒரு பெரிய அறிமுகமாக சொல்லுகிற இந்த அரசு தனியாருக்கா அல்லது எங்கே தவறு நடக்கிறது என்ற கேள்வியை தமிழ்நாடு முழுவதும் மக்கள் சிந்திக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அரசினுடைய இயலாமை குறித்து பேசிய அவர் இன்றைக்கு கிராமங்கள் தோறும் மருத்துவ பணிகளை கையாளுவதற்கு செவிலியர்கள் மருத்துவர்கள் பற்றாக்குறை குறித்தும், அதே சமயம் 6.5 லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் பணியிலிருந்து விடுபட்டு சென்ற பிறகும் அந்த பணிக்கான நியமனங்கள் இன்றும் நடக்காதது குறித்தும் ஏன் என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார். நான் இந்த கேள்வி எழுப்புவதால் எனக்கொன்றும் எந்த நன்மையும் இல்லை. தமிழ் மக்களுக்காக நான் இறுதி வரை இந்த கேள்வியை உங்களுக்கு முன்னால் வைத்து கொண்டே இருப்பேன் என்று அவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். உண்மையிலேயே இன்றைய தலைப்பு மட்டுமல்லாமல் ஒரு அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய மெகா ஊழல் 50,000 கோடி ரூபாய் அரசுக்கு லாபம், மீதி 50,000 ரூபாய் எங்கே போகிறது என்பதுதான் இப்பொழுது மனசாட்சியை வறுத்தெடுக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. திமுகவின் ஆட்சி எல்லை மீறி போகிறதா? இதை கட்டவிழ்த்து விடப்பட்ட இந்த அரசாங்கத்திற்கான ஒரு பவுண்ட்ரி எப்போது ஆரம்பிக்கும்? நிறைய பேச போகிறோம். இன்றைக்கு எம்மோடு பேசுவதற்காக அதிமுகவினுடைய சார்பில் இளந்தமிழ் ஆர்வலன் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் எங்களோடு இணையிருக்கிறார். வழக்கறிஞர் திரு ராமநாதன் அவர்களை இளந்தமிழ் ஆர்வலன் சார் வணக்கம். ராமநாதன் சார் வணக்கம். பொருளாதார நிபுணராக திரு சுப்பிரமணியன் சார், இவர்களோடு ஐயா நித்யானந்தம் வணக்கம் சார். இளந்தமிழ் சார் வணக்கம். அதாவது இன்றைக்கு இந்த டாஸ்மாக் திளைக்கும் திமுக அரசு என்ற தலைப்பு எடுத்திருக்கோம். மிகப்பெரிய சர்ச்சை. நீங்கள் உங்களுடைய பார்வையில் கொஞ்சம் தெளிவாக வைங்க சார், நம்ம நிறைய பேசுவோம். நேற்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித் சின்னம்மா அவர்கள் செய்தியாளர்கள்ட்ட பேசும்பொழுது தமிழ்நாட்டில் 2-3 நாளாக ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்க, அதை பற்றியெல்லாம் யாருமே நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீங்களா, வேற செய்திகளை கேட்கிறீர்களே என்று பத்திரிகையாளர்களை நோக்கி கேட்டுவிட்டு, இந்த டாஸ்மாகினுடைய தலைமை அலுவலகத்தில் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரெய்ட் நடத்துவதை குறிப்பிட்டு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் கருத்துக்களை முன்வைத்தார்கள். அதை நம்ம நேற்று பார்த்தோம். இதில் என்ன அம்மா புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் குறிப்பிடுவது என்னவென்றால், டாஸ்மாகில் விற்பனையாகக்கூடிய அந்த அந்த அதனால் வரக்கூடிய வருவாய் இருக்குது இல்லையா, அந்த வருவாய் அரசாங்கத்திற்கு முழுமையாக செல்லாமல் அதில் ஒரு மிகப்பெரிய முறைகேடு நடந்து அந்த அதில் சம்பாதிக்கக்கூடிய முறைகேடாக ஈட்டக்கூடிய வருமானம் வேறு எங்கோ செல்கிறது என்கிறத ரொம்ப ஒரு அடித்தளமிட்டு சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இது விசாரணையில் இருப்பதால நான் மிக அதிகமான விவரங்களுக்குள்ள செல்லவில்லை என்று ஒரு மிக முக்கியமான புள்ளியை புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் நேற்று செய்தியாளர்கிட்ட சுட்டிக்காட்டினார். நம்ம பார்க்கிறோம். ஏதோ போகிற போக்குல ஒரு அரசியல் நோக்கத்திற்காக, அரசியலுக்காக, ஒரு செய்திக்காக புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் குறிப்பிடவில்லை. உங்களுக்கு நினைவிருக்கும், இதுல இந்த திமுக அரசாங்கத்துல ஏற்கனவே நிதியமைச்சராக இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேசியதாக ஒரு ஆடியோ வெளியானதை நாம் பொது வெளியில பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருந்தது. அந்த ஆடியோவில் அவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்துவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 20,000 கோடி ரூபாய்
எங்கோ செல்லுகிறது, என்னால் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொல்லி இந்த முறைகேடை தொட்டு காட்டி அவர் பேசிய ஒரு செய்தியை பார்த்தோம். அதைத் தொடர்ந்து அவருக்கு ஏற்பட்ட நெருக்கடிகளை பார்த்தா இன்றைக்கு அவர் ஒரு என்ன துறைக்கு அமைச்சராக இருக்கிறார் என்று கூட தெரியாத அளவுக்கு அவர் அமைதியாக்கப்பட்டு அவர் he has been silenced. ஒரு எங்கேயோ ஒரு மூலையில் தூக்கி உட்கார வைத்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை பார்த்தோம். அப்போ தமிழ்நாட்டுல இந்த நடக்கக்கூடிய டாஸ்மாக் இந்த நிறுவனம், இதில் வரக்கூடிய வருமானம் இந்த அரசுக்கு எவ்வளவு பெரிய ஒரு தேவையான ஒன்றாக இருக்கிறதுங்கிறது உள்ளங்கை நெல்லிக்கனி, அது அனைவருக்கும் அறிந்தது. இதுல பெருந்தொகை அரசினுடைய கஜானாவுக்கு வராமல் இந்த வரிகளை கணக்கீடு செய்வதற்கான அந்த பில்லிங் அந்த சைக்கிள்குள்ளேயே அது வராமல் ஒரு மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கிறது என்பது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் குறிப்பிட்டது மட்டுமில்லாமல் பொது வெளியில பல்வேறு விசில் ப்ளோயர்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த முறைகேடுகளை சுட்டிக்காட்டக்கூடிய பல்வேறு நபர்கள், பல்வேறு அமைப்புகள் சுட்டிக்காட்டியதை நாம் இப்போ தொடர்ந்து பொது வெளியில பார்த்திருக்கோம். அரசாங்கம் இந்த மாதிரி மக்களுடைய பணத்தை ஒரு குறிப்பிட்ட ஒரு வணிகத்தின் மூலமாக ஈட்டுகிற தொகையை அரசு கஜானாவில் செலுத்தாம தங்களுடைய சொந்த பாக்கெட்டுகளுக்கு அவர்கள் மாற்றி எடுத்து செல்கிறார்களோ என்ற ஐயம் வருகிற மாதிரியான ஒரு நிலவரம் இருக்கின்ற பொழுது இதுல எவ்வளவு பெரிய ஊழல் முறைகேடு இந்த திமுக அரசாங்கத்துல நடக்குது, இந்த டாஸ்மாக் ஊழலில் மட்டும், இந்த முறைகேட்டில் மட்டும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இதுல இன்னும் குறிப்பாக நாம் மிகுந்த அதிர்ச்சியோடு பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், இது தொடர்பாக டாஸ்மாக் தலைமை அலுவலகத்துல ரெய்டு நடக்குது. அப்ப இடி ரெய்டு நடக்கின்ற பொழுது அதை ஒட்டி இந்த அரசாங்கம் ஒரு வார்த்தை கூட வாய் திறந்து பேசவில்லை, எந்த ரியாக்ஷனும் இல்லை என்பது எதையோ மறைப்பதற்கு இவர்கள் ஒரு கள்ள மௌனம் சாதிக்கிறார்கள் அப்படிங்கிறத நாம் பார்க்க முடிகிறது. இது மட்டுமல்லாம தமிழ்நாட்டுல இன்றைக்கு நிதி நெருக்கடி என்று சொல்லி இந்த விளம்பர திமுக அரசாங்கம் எடுத்ததற்கெல்லாம் மத்திய அரசாங்கத்தை குற்றம் சொல்லிக் கொண்டு மாணவர்களுடைய கல்வி உள்பட எல்லாமே பாதிக்கக்கூடிய அளவுக்கு மிக மோசமான ஒரு நிர்வாகத்தை தமிழ்நாட்டில் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ ஊழல் முறைகேடு, மக்கள் வரிப்பணம் முழுவதுமாக கொள்ளையடிக்கப்பட்டு வருகிறது என்பதை நமக்கு உணர்த்துவதற்கு இது ஒரு என்ன சொல்வது, ஒரு ரைசிங் த பிளாக் என்று சொல்வார்கள், ஒரு ரெட் பிளாக் உயர்த்துவதை போல மிக சரியாக ஒரு விஷயத்தை மத்திய அரசாங்கத்தில் இந்த ஒரு இடி டிபார்ட்மெண்ட் இந்த நடவடிக்கை எடுத்திருப்பது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. அதிலையும் தமிழ்நாடு அரசாங்கம் சாதிக்கக்கூடிய இந்த கள்ள மௌனம் மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது என்பதை நான் என்னுடைய முதற்கட்ட கருத்தாக நான் தெரிவிக்க விரும்புகிறேன். சிறப்பு இளந்தமிழ் சார், ரொம்ப ஆழமாக உங்களுடைய கருத்தை நான் முதல்ல எடுத்துக்கிறேன். ரெண்டாவது நம்ம நிறைய பேசுவோம். தோழர் ராமநாதன், ரொம்ப இளந்தமிழ் சார் ஐயா சொன்னதில் இந்த 50,000 கோடி லூட்டிங், அதாவது அரசாங்கத்தினுடைய பணம், அந்த செய்திகளில் 3 நிறுவனங்கள், ஒன்று அக்கார்ட், இன்னொன்று எஸ்என்ஜி, மற்றொன்று கல்ஸ். இந்த மூன்றுமே ஜெயமுருகன், அவர் ஜெகத்ரட்சகன், மற்றொன்று டிஆர் பாலு, மற்றொன்று கல்ஸ், 3 நிறுவனம். இப்போ இந்த மூன்றுமே திமுகவினுடைய சப்ளையர்ஸாக நம்ம பார்க்கப்படுகின்றது. இது உண்மையிலேயே நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், அதாவது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் தமிழ்நாட்டில் அமைந்ததற்கு பின்னால் தஞ்சாவூரில் போய் டாஸ்மாக் பாரில் 2 பேர் மது அருந்துடுறாங்க. ஆமாம், அப்படி மது அருந்தும்போது டாஸ்மாக் பாரில் அந்த டாஸ்மாகில் வாங்கி குடித்த மதுவை சாப்பிட்டு 2 பேர் உயிரிழக்கிறார்கள் தஞ்சாவூரில். அந்த வழக்கின் போது பேசப்பட்டது என்னவென்றால், இதில் கள்ளச்சரக்கு இறக்கப்படுகிறது. அதாவது டாஸ்மாகில் இருந்து அதாவது இந்த கம்பெனிகளிலிருந்து வாங்கக்கூடிய சரக்குகள் அல்லாமல் வேறு கள்ளச்சரக்குகளும் இறக்கப்படுகின்றன, போதை அதிகமான சரக்குகள் இறக்கப்படுகின்றன அப்படின்னு பேசப்பட்டது. அந்த வழக்கு எதுவுமே இல்லாமல், அந்த வழக்கினுடைய தன்மையோ அதனுடைய புலன் விசாரணையோ எதையுமே அறிவிக்கப்படாமல் இன்னைக்கு வழக்கு இழுத்து மூடப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த ஒரு காரணமே போகிறோம், அதாவது இந்த 2 இறப்புகளே போகிறோம். இப்போ கள்ளச்சாராயத்தில் கண்ணுக்குட்டி சாராயம் காய்ச்சினாங்க, அதில் கள்ளச்சாராயத்தில் செத்து போனாங்க அப்படின்னா பரவாயில்ல. இந்த அரசாங்கம் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடையில் வாங்கி 2 பேர் செத்து போகிறாங்கன்னா அதனுடைய வழக்கு என்னாச்சு அப்படின்னு தெரியணும். அதிலிருந்தே தெரிகிறது இந்த ஆட்சியில் உள்ளவர்களுக்கு இந்த டாஸ்மாக் வருமானத்தினால
வருமானம் கிடைக்கிறது. இல்ல இப்ப நீங்க சொல்ற பார்த்தா டாஸ்மாக்குள்ளே கள்ளச்சரக்குன்னு ஆமா, சொல்றீங்க. கள்ளச்சரக்கு இருக்கு. அதாவது டாஸ்மாக் சாராயமே கள்ளச்சாராயம். ஆமா, கள்ளச்சாராயமாக இருக்கிறது என்பது தெரிகிறது. இல்லாட்டா அந்த வழக்கினுடைய விவரங்களை அரசாங்கம் வெளியிடணும். இன்னை வரையும் வெளியிடல. அப்போ புலன் விசாரணை என்னாச்சு? அப்போ அது ஃபோரன்சிக் லேபுக்கு அனுப்பப்பட்டதா? இந்த அரசாங்கம் கொள்முதல் செய்யக்கூடிய சாராயத்தினுடைய தன்மைக்கும் அவர் சாப்பிட்ட சாராயத்தினுடைய தன்மை அது அந்த சாராயம் கைப்பற்றப்பட்டதா, ஃபோரன்சிக் லேபுக்கு அனுப்பப்பட்டதா, அதனுடைய முழு விவரங்கள் என்ன அப்படிங்கிறத இன்னே வரையும் வெளியிடலை. இந்த நீங்கள் சொன்னீங்களே, அதாவது தஞ்சை மாவட்டத்தில் இவர் டிஆர் பாலு வச்சிருக்கிற கம்பெனியை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் நடந்தது. கீழ்வேளூர் மற்ற இடங்கள்லாம் அந்த சாராய ஆலைகளால் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது, அது விவசாய நிலங்களை பாதிக்கிறது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய போராட்டங்களை எல்லாம் நடத்துனாங்க. இதில் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த அரசாங்கம் மட்டும்தான் இந்த சரக்குகளை விலைக்கு வாங்க முடியும். தனியார் யாரும் கடை நடத்த முடியாது. தனியார் யாரும் அதில் கொள்முதல் செய்ய முடியாது. தனியார் நேரடியாக போய் இப்போ நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் 10 பாட்டில் வேணும், 10 பாஸ்கெட் வேணும் அப்படின்னு சொல்லி, அட்டைப்பட்டி வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கொள்முதல் செய்ய முடியாது. அப்போ அவர்கள் விற்பனைக்கு காட்டக்கூடிய கணக்கும் இங்கே தமிழ்நாடு அரசாங்கம் காட்டக்கூடிய கணக்குக்கும் பெருத்த இடைவெளி ஏற்படுகிறது. அதுதான் பிரச்சனை. இப்போ ஒரு சாராயத்தை உற்பத்தி செய்யக்கூடிய கம்பெனி 10 பீப்பாய், ஒரு உதாரணமாக சொல்கிறேன், 10 பீப்பாய் உற்பத்தி செய்கிறது அப்படின்னு சொன்னால் அரசாங்கம் கொள்முதல் செய்வதாக சொல்லுவது அதில் இடைவெளி காணப்படுகிறது. ஆனால் விற்பனையின் மூலமாக ஒரு ஆண்டு 30,000 கோடி விற்பனை ஆகிறது என்று சொன்னால் 35,000 கோடி, 40,000 கோடி, 50,000 கோடி என்று விற்பனை கணக்கை காண்பிக்கிறார்களே தவிர, ஆனால் அந்த கணக்கின்படி சென்ட்ரல் எக்சைஸோ வாட்டு வரியோ அவர்கள் பிடித்தம் செய்து சரியான கணக்கு வழக்குகளை பார்த்து மத்திய அரசாங்கத்துக்கும் கட்டுவதில்லை, மாநில அரசாங்கத்திற்கும் கொண்டு போவதில்லை. இந்த இடைவெளியை தான் இன்னைக்கு இன்னைக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் அமலாக்கத்துறை இன்னைக்கு கணக்கு இதை ஒழுங்காக கைப்பற்றுவதற்காகத்தான், ஆவணங்களை கைப்பற்றுவதற்காக இன்னைக்கு ரைடு நடத்துறாங்க. ராமநாதன் அப்படின்னு இல்லைங்க அந்த புள்ளியோட எஸ்என்ஜி கல்சு மற்றும் ஜெகத்ரட்சகன். ஆமா, இது முடிஞ்சுதா? அப்புறமா அரசினுடைய டாஸ்மாக் நிறுவனத்தில் 6வது 5வது மாடிக்கு போயிட்டு மேலே 4வது மாடி போக முடியல, உள்ள இருந்து போறாங்க. ஆமா, இப்போ 3வது இதுல நம்முடைய செந்தில் பாலாஜி இருக்காரு பாருங்க, அவருடைய ஆட்கள் மெஸ் மணி, மெஸ் கார்த்திகின்னு யாரெல்லாமோ கோயம்புத்தூர், கோபிச்செட்டிப்பாளையத்தில் கரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இவ்வளவு பெரிய மிகப்பெரிய ராட்சச மெகா ஊழல், அரசுக்கு எந்த அளவுக்கு வருமானம் வந்தோ அதுக்கு மேலேயும் வெளியே போயிருக்கு. அப்ப இதுல வேறு யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கலாம்? அதாவது அண்ணன் சொன்ன மாதிரி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மிக அளவுக்கு சொன்னார். அதாவது ஏற்கனவே சொல்லும்போது 30,000 கோடி ரூபாய் அளவிற்கு இந்த ஆட்சியினுடைய தலைமை ஒரே ஒரு இடத்தில் கொள்ளையடித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு ஆடியோ வெளியிட்டாங்க. அதை எந்த விதமான எஃப்ஐஆரும் போடலை, புலன் விசாரணைக்கும் அனுப்பலை, ஃபோரன்சிக் லேபுக்கும் அனுப்பலை, அது இல்லை அப்படின்னு நாங்களே அறிவிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த காணொலியிலேயே அல்லது இன்னொரு காணொலியிலேயே இந்த டாஸ்மாக் வருமானத்தின் பெரும்பகுதி வெளியில் போகிறது, அதை தடுக்க என்னால் முடியவில்லை, நிதியமைச்சகத்தால் முடியவில்லை, இந்த அரசாங்கத்தால் முடியவில்லைன்னு சொன்னால் அது என்ன மந்திரி கழகு வரும்பொருள் உரைத்தல் அப்படின்னு முன்னாலேயே சங்க இலக்கியத்திலே சொல்லியிருக்காங்க. அது ஆட்சியாளர்களுக்கு தான் போகும், வேற எங்கே போகும்? அது அந்த நிலைமையை தான் மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் டாஸ்மாக் என்ற துறையே கொண்டு வந்தது. தனியார் கள்ளச்சரக்கு விற்பாங்க, கள்ளச்சாராயம் விற்பாங்க, வெளியில் உள்ள சரக்குகளெல்லாம் கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒன்று சொல்கிறேங்க, இந்த கிராமங்களில் பனைமரத்தில் தென்னை மரத்தில் ஏதாவது கலையங்கட்டி இருந்தால் அதை காவல்துறை இன்ஸ்பெக்டர்கள் போய் உண்டி வில்லால் அடித்து அந்த பானையை உடைக்கிறாங்க. அது ரொம்ப தவறான விஷயம். ஏனென்றால் அது கல்லாகவும் இருக்கலாம், பதனியாகவும் இருக்கலாம். கீழே இருந்து அடிக்கிறாங்களா? ஆமாம், கீழே இருந்து அடிக்கிறாங்க. நீங்கள் கைப்பற்றி கல் இறக்குவதை நான் ஆதரிக்கிறேன். அது என்னுடைய நிலைப்பாடு. தென்னங்கல் பனங்கல் விற்பதை இறக்குவதை நான் ஆதரிக்கிறேன், அது வேறு விஷயம். ஆனால் இவர்கள் கீழே இருந்து கவட்டையை வச்சு அடித்து அந்த பானையை கலையத்தை உடைக்கிறாங்க. ஏனென்றால் அதாவது பதனி என்பது வேற ஒன்றும் இல்லை, அந்த கலையத்தில் சுண்ணாம்பை தடவிட்டால் அது சொட்டு கீழே, பாளையிலிருந்து சொட்டு கீழே விழும்போதே பதனியாகத்தான் விழும். அதை இறக்கி வேணால் இவர்கள்
லேபுக்கு அனுப்பி அது வந்து கல்லாக இறக்குகிறார்கள் அப்படின்னு சொல்லி வழக்கு போடலாம். இன்றைக்கி இருக்கிற சட்டத்தின்படி வழக்கு போடலாம். ஆனால் இவர்கள் வந்து பதனிக்கு அவ்வளவு உயிரை விட்டு நடவடிக்கை எடுக்கக்கூடிய இந்த அரசாங்கம், இந்த காவல்துறை, இந்த சாராயம், அதாவது இது விஷச்சாராயமே விற்கக்கூடிய இந்த டாஸ்மாக் நிறுவனத்தின் மீதோ அல்லது இந்த டாஸ்மார்க்கை விற்கக்கூடிய அரசாங்கத்தின் மீதோ அதிகாரிகளின் மீதோ எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கிறதில்ல. அதுதான் மிகப்பெரிய கஷ்டம். நீங்கள் கேட்ட கேள்விக்கு இது பூராவுமே அதிகாரிகளால், இந்த அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளாலும் இந்த அரசாங்கத்தை ஆளுவோர்களும் பிரித்து கொள்கிறார்கள் என்ற சந்தேகம்தான் மக்களுக்கு இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கத்தான் இன்னைக்கு வந்து அமலாக்கத்துறை 3 நாட்களாக இன்னைக்கு வந்து ஒரு சோதனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ரெண்டாவது பேசுவோம். சுப்பிரமணியன் எப்படி அன்னைக்கு ஒரு பொருளாதார நிபுணர். இப்போ அரசாங்கம் வந்து இன்னைக்கு அம்மையார் சசிகலா சொல்கிறாங்க, இதனால் அரசாங்கத்துக்கு என்ன பிரச்சனை, பொருளாதாரத்தில் பெரிய நசிவு, ஆட்களை போடாத என்ன காரணம், சம்பளம் கொடுக்க முடியல. சம்பளம் எங்கேருந்து வரும்? அரசுக்கு வர வேண்டிய வருமாயில் பல லட்சம் கோடி, ஆண்டிற்கு 50,000 கோடிங்கிற அளவுக்கு லூட்டிங் நடக்குன்னா எவ்வளோ பணம் போயிருக்கும். இப்போ நமக்கு இந்த மார்ச்சில் 10 லட்சம் கோடிக்கு மேலே போயிட போகுது. ஆனால் உண்மையிலேயே அவர் சொல்கிறாரு, நான் மக்களுக்காக பேசுகிறேன், இந்த வருமானத்தின் மூலமாக இப்படிப்பட்ட அரசு கணக்கு வழக்குகளிலே தவறு நடக்குது. அப்போ இயற்கை வளம், கல், மண், ஜல்லிங்கிறார், குவாரி, அந்த குவாரி, இந்த குவாரிலாம் எப்படி இருக்குன்னு ஒரு கேள்வி எழுப்புறார். நீங்கள் இதை எந்த ரூட்டில் பார்க்குறீங்க? சரி, முதல்ல வந்து ஒரு தனி மனிதனாக பார்த்தீங்கன்னா, அரசாங்கம் ஏற்று நடத்த வேண்டிய கல்வி நிறுவனங்கள், அரசாங்கம் ஏற்று நடத்த வேண்டிய மருத்துவமனைகள், இதெல்லாம் வந்து இப்போ தனியார் மையத்துக்கு விட்டுட்டாங்க. கம்ப்ளீட்டாக போயிட்டு இருக்கு. அரசாங்கம், அதாவது இந்த மாதிரியான இந்த சாராய் விவகாரமான ஒரு விற்பனை பண்ணுற இதெல்லாம் வந்து அரசாங்கத்துக்கு தேவையில்லாத விஷயங்கள். அது வந்து தனிநபர் யாராவது விற்றுட்டு போகிறான், அந்த கவர்மெண்ட், இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டில் என்ன பாலிசி போடுறாங்களோ. ஏன்னா இவரோட இரட்டை நாக்கு வந்து நமக்கு அடிக்கடி தெரியுது. 2016 நாங்கள் வந்து மதுவிலக்கு கொண்டு வருவோன்னு சொன்னாங்க. அந்த கொண்டு வருவோன்னு சொன்னதுனால அந்த எலெக்ஷன் நடக்கும்போது ஒரு 2-3 நாட்கள் எல்லா பார்ஸும் வந்து சாராய கடைகளும் மூடி இருந்ததுனால மக்கள் வந்து இவர்களுக்கு எதிர்த்து வாக்களித்து விட்டார்கள் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருந்து 2021 வரும்போது அந்த தேர்தல் வாக்குறுதியில் மதுவிலக்கு என்கின்ற வார்த்தையை அழிச்சிட்டாங்க. ஸோ அதனால தாங்க வின் பண்ணினோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பெரிய தலைவர் சொல்கிறார், திமுக அளவில் பெருந்தலைவர் சொல்கிறார். அது வந்து ஓகே, அது வந்து அவங்களோட கட்சி சார்ந்த கொள்கை, நம்ம அதில் விவாதிக்கல. ஆனால் அதாவது இங்கே சாராயம் விற்கிறது தவறு அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இவர் வந்து மது பிரியர்கள்னு சொல்கிறாங்க, புதுசாக டெஃபினேஷனை கொண்டு வந்து மது பிரியர்கள்ன்றாங்க. ஸோ அப்போ மக்கள்கிட்டேருந்து வாங்குகின்ற வரிப்பணத்தை ஒழுங்காக கஜானாவுக்கு சேர்த்து விட்டு அந்த வரிப்பணத்தின் மூலமாக மக்களுக்கு தேவையான, நான் சொன்ன இந்த கல்வியாக இருக்கட்டும், இல்லை மருத்துவமனை, சுகாதாரமாக இருக்கட்டும், ஆரோக்கியமாக இருக்கட்டும், அதுக்கு நீங்கள் வந்து செலவு பண்ணணும் இல்லையா? ஸோ அதை பண்ணுறதை விட்டுட்டு ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வருடம் அவங்களோட பட்ஜெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா குறைந்தது 12% வந்து வருமானம் உயர்கிறது. இந்த மது விற்பனை மூலமாக வருகின்ற விற்பனை வரியாக இருக்கட்டும், வேட்டுன்னு சொல்கிறோம், அப்புறம் சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி, இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா 12% வரி உயர்கிறது. கணக்கில் காட்டுற 12% மட்டும்தான் உயருது. அதுக்கு மீறி கணக்கில் காட்டப்படாத பணம் வந்து இப்போ தான் 50,000 கோடி சொல்கிறாங்க. இல்லை, இப்போ சுப்பிரமணியன் சார்ட்ட ஒரு கேள்வி, ஒரு பொருளாதார நிபுணராக, இது எந்த அளவுக்கு இப்போ நமக்கு 50,000 கோடின்னு சொல்கிறாங்க, எத்தனை 50,000 கோடி? 1 லட்சம் கோடி வரைக்கும் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு தகவல் ஊடகத்தில் வந்து ஒரு தகவல் வருது. அதனால் அது வந்து இந்த இடி மூலமாக பிடிக்கப்பட்ட டாக்குமெண்ட்ஸின் மூலமாக எத்தனை வருஷமாக நடக்குதுன்னு தெரியல. 21 என்ன சொல்றாங்க, அந்த வருஷமே ஆரம்பிச்சாங்களா? 22, 23 எப்படின்னு தெரியல. ஒரு வருஷம் 50,000 கோடி ரூபாய் இல்லை, கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி வந்து கணக்கில் காட்டப்படுகிறது. பாதிக்கு பாதி கணக்கில் காட்டப்படாமல் தான் வந்து மறைவாக அனைத்து ஐயா சொன்ன மாதிரி அரசு அதிகாரிகளுக்கோ இல்லை அரசியல்வாதிகளுக்கோ போய் சென்று கொண்டிருக்கின்றன. இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து மொனாப்பலியாக இருந்ததுனால இந்த வந்த விளைவு இது. மொனாப்பலின்றது வந்து அந்த ஒரு தொழில் நடத்துறதுல வந்து நீங்கள் மட்டும்தான் சர்வாதிகாரமாக அந்த தொழிலை நடத்த முடியும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் வைக்கிறது தான் சட்டம் ஆகும். நீங்கள் யார்கிட்ட கொள்முதல் பண்ணுறீங்களோ நீங்கள் விற்கிற விலைக்கு தான் வந்து அவன் சொல்கிற விலைக்கு தான் அவன் வித்தாகணும். அதாவது சொல்கிற விலை அப்படின்னா 100 ரூபான்னு வந்து அவனுக்கு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையான பொருள் வந்து 200 ரூபாய் விலை இருக்கும். 100 ரூபாய் கொள்முதல் பண்ணிவிட்டு மீதி 100 ரூபாய் வந்து மடைமாற்றி விடுவார்கள். ஸோ அந்த மாதிரி, ஸோ மொனாப்பலி இன் எனி பிஸ்னஸ் ஹாஸ் டு பி எராடிகேட்டட். இப்போ சர்வாதிகாரம் எதுலையுமே இருக்கக்கூடாது. இதை நீங்கள் சொல்கிறீங்க, மொனாப்பலி பிஸ்னஸ் ஹேஸ் டு பி எராடிகேட்டட். பட் இந்த கம்பெனியை பாருங்கள், அக்கார்டு பாருங்கள், கல்ஸை பாருங்கள், எஸ்என்ஜி பாருங்கள்,
அப்புறமா வந்து கதைவசனம் கருணாநிதிக்கு எழுதக்கூடிய ஒருத்தர் தான் எஸ்என்ஜி கம்பெனின்னு சொல்கிறாங்க. ஜெகத்ரஜகனுடைய கம்பெனி தான் அக்கான்னு சொல்கிறாங்க. கல்சு திமுகன்னு சொல்கிறாங்க. இவர் நம்முடைய ராமநாதன் ஐயா சொல்லும்போது நம்ம கண்ணை கட்டி வித்தை காட்டி கொண்டிருக்கிறார்கள். அதாவது மொனாப்புலி அப்படின்னா வந்து நம்ம எல்லாம் நினச்சிக்கணும் ஒரு நிறுவனம் ஒரு தனிநபர் அப்படி கிடையாது, ஒரு குழுமமே மொனாப்புலி. அதாவது எனக்கு இப்போ என்னோட சகோதரன் சகோதரி இருக்கிறாங்க, மாமா மச்சான் இருக்கிறாங்க, நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறோன்னா அதுவும் மொனாப்புலி தான். ஆனால் அரசாங்கத்தின் பார்வையில் சட்டத்தின் பார்வையில் வந்து இது மொனாப்புலி கிடையாது. ஏன்னா லீகல் என்டிட்டிஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் நம்ம 4 பேர் சேர்ந்து ஒரு தொழில் நடத்துகிறோம் வச்சுக்கோங்க, நம்ம தனித்தனியாக நடத்தணும் அப்படின்னா மொனாப்புலின்னு சொல்ல முடியும். இப்போ திமுக வரும்போதெல்லாம் முன்னாடி 2011 அம்மையார் செல்வி ஜெயலலிதா வந்து அந்த மொனாப்புலியை நிறைய ஒழிக்கிறாங்க. அதில் குறிப்பாக தொலைக்காட்சியில் வந்து ஒரு குழுமம், ஒரு தனியார் குழுமம் மட்டுமே அதை வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அரசு நிறுவனம் போச்சு. இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன கேட்குறேன்னா, இந்த விஷயத்தில் மத்திய அரசு இப்படி தகவல் வருது, டாஸ்மாகை முடக்குவதற்கான வழி இருக்கிறதுன்னு கூட அரசியல் பர்சனாக தகவல் வருது. இல்லை அதாவது ஒன்றும் இல்லைங்க, இப்போ அதுக்கான வாய்ப்பு உண்டா? அது வாய்ப்பு வந்து கம்மி இப்போதைக்கு கம்மி. ஏன்னா இந்த ஈடியோட இந்த எவிடன்ஸ்லாம் வெளியில் வந்து அது சட்டப்பூர்வமாக வந்து கோர்ட்டில் ப்ரெசென்ட் பண்ணப்பட்டு எவ்வளோ ப்ரூவ் ஆகணும். அதாவது ஒரு 2000 கோடி ரூபாய் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் பரிசை வந்து வயிற்றில் அடித்தாங்க, கரெக்டுங்களா? ஒரு 1000 ரூபாய் 2 கோடி குடும்பத்தார்களுக்கு கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு கேட்டால் வந்து மத்திய அரசாங்கம் நிதி தரலை. 2152 கோடி ரூபாய் இந்த சமக்ர சிக்ஷா அபியானில் வந்து அரசாங்கம் மத்திய அரசாங்கங்களுக்கு பணம் தரலன்னு சொல்லிட்டு கல்வி திட்டங்களை வந்து மூடுறாங்க. சார் 50,000 கோடி ரூபாய் உங்கள் கண்ணுக்கு எதிராக இருக்குது சார். நான் சொல்கிறேன் 50,000 கோடி ரூபாய் உங்கள் கண்ணுக்கு எதிராக இருக்குது. நீங்கள் அதை மடைமாற்றம் செய்துவிட்டு இந்த 2000 கோடி ரூபாய்க்காக போயிட்டு மத்திய அரசாங்கத்தில் போய் சண்டை போடுங்க, உங்கள் உரிமைக்கு சண்டை போடணும், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் கையில் இருக்கிற வெண்ணையை விட்டுட்டே நெய் கலைகிறீங்கன்ற நான் $6 பில்லியன் சர்வதேச அளவில் இதனுடைய மதிப்பு $6 பில்லியன் மேலே தான் வந்துடும். இல்லை நீங்கள் இதெல்லாம் வாங்கிட்டீங்க சரி, இவ்வளோ வந்து வருமான வரி உயர்கிறது, விற்பனை வரி உயர்கிறது, சென்ட்ரல் எக்ஸைஸ் வரி உயர்கிறது, டாஸ்மாகில் வந்து வருடம் 5,000 8,000 கோடி ரூபாய் வருமானம் உயர்ந்து கொண்டு வருகிறதுன்னு சொல்கிறோம். நம்ம 40,000ன்றாங்க, 45,000 55,000 போகிறது. இவ்வளோலாம் வருமானம் வருகிறது. அதனோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் எடுத்து பார்த்தா நீங்கள் லாபம் சம்பாதிக்கிறீங்களா நஷ்டம் அடைகிறீங்களா பார்த்தா நஷ்டம் தான் வருது. 2021 பார்த்தீங்கன்னா 21,000 கோடி வருமானம், நஷ்டம் வந்து 67 கோடி ரூபாய் நஷ்டம். அதுக்கு முந்தின வருஷம் அதுக்கப்புறமா 2022 பார்த்தீங்கன்னா 22,595 கோடி ரூபாய் வருமானம், 165 கோடி ரூபாய் நஷ்டம். சார் நீங்கள் இவ்வளோ வருமானம் ஈட்டுறீங்களே, அதில் பணத்தை சம்பாதிச்சு லாபத்தை வந்து மக்களுக்காவது கொடுக்கலாம்ல, மக்களுக்கு ஈவுத்தொகையாக கொடுக்கலாம், இல்லை மக்களுக்கு ஏதாவது கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி மூலமாக ஏதாவது கல்விக்கூடங்களை கட்டித்தரலாம். அது கூட இல்லை, அதுலேயும் நஷ்டம் வருது. ஸோ பணம் எங்கேயோ விரயமாகி கொண்டு இருக்கிறது அங்கே. அதான் சொல்கிறாங்க இந்த மொனாப்புலின்றது இருந்தால் சிஏஜி ஆடிட் ரிப்போர்ட்டில் தான் சொல்கிறாங்க. இப்போ முக்கியமான ஒரு கேள்வி, இது வந்து ஒரு அரசு துறையினுடைய தமிழக அரசினுடைய உச்சபட்ச வருமானத்தின் ஒரு துறை கண்டிப்பாக. 2வது தான் பத்திரப்பதிவு. இப்போ இந்த துறைக்கு உள்ளே போய் மத்திய அரசாங்கம் ஊழல் நடந்ததாக ஏதோ ஒரு காரணத்துக்கு உள்ளே போயிட்டு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் who will take a responsibility? இப்போ கன்சர்ன் அத்தாரிட்டி they must come and forwarding and disclose everything what happened. தமிழக அரசாங்கம் அதில் இதில் வந்து மகிழ்ச்சியாக எல்லா தரவுகளையும் கொடுத்து, ஏன்னா அந்த 50,000 கோடி எக்ஸ்ட்ரா இப்போ 1,00,000 கோடி ஊழல் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த 1,00,000 கோடி ஊழலில் வந்து நிரூபிக்கப்பட்டு விட்டால் கிட்டத்தட்ட 50% விற்பனை வரி உங்களுக்கு வரும், சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி உங்களுக்கு வரும். ஸோ தமிழக அரசாங்கத்துக்கு தான் வருமானம் வரப்போகிறது. யாருக்கு வரும்னு சொல்லுங்க. இல்லை அது வந்து இடி மூலமாக தமிழக அரசாங்கத்துக்கு வரப்போகுது. உங்களுக்கும் எங்களுக்கும் மேலே இருக்கிற கஜானால பணம் 50,000 பிளஸ் 50,000க்குள்ளேயா 50,000 கோடி ரூபாய் குறைஞ்சபட்சம் தமிழக அரசாங்கத்துக்கு வருமானம் வரும். இதுக்கு நீங்க டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணி ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னா அதையும் தெளிவா. சரி, நான் உங்கள்கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னா அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இவ்வளவு பெரிய துறையிலிருந்து உடனடியாக கன்சர்ன் அதாவது போர்ட்போலியோ இருக்கிறது வெளியே வந்து சொல்லணுமா இல்லையா? சொல்லவே ஏன் மௌனியா இருக்கிறார்? அதாவது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மடியில் கனம் இருக்குது, வயிறில் பயம் இருக்குது, வெளில சொல்லவே மாட்டாங்க. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு காரணத்தை எடுத்துக்கொண்டு வந்து மத்திய அரசாங்கத்து மேலே NEP வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை வச்சு குறை சொல்கிறது, இல்லைனா சமக்ர சிக்ஷா அபியானில் பணம் கொடுக்கலன்னு சொல்கிறது, இதை மாதிரி மடைமாற்றம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். இன்றைக்கி பாராளுமன்றம் தொடங்கி இருக்குது. பாராளுமன்றத்தில் போயிட்டு வந்து கூச்சல் அமளி தானே பண்ணிருக்காங்க. இப்போது 2 நாட்களில் வந்து சட்டசபை கூட போகிறது. நம்ம மார்ச் 14 நம்மளோட பட்ஜெட் வரப்போகிறது. அதற்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ED ரைட் நடந்ததுங்க. இதெல்லாம் தவறான செயல். இதுதான் வந்து எங்களோட டேட்டா. எங்கள் டேட்டா அப்படி நாங்கள் டேக்ஸ் கட்டியிருக்கோம், இதில் எதுவும் ஊழல் நடக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து ஒரு பிரமாணம் கொடுத்து விட்டு பதவி பிரமாணம் ஏற்றுக்கும் போது நம்ம ஓத்து கொடுப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு ஓத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படியா பார்க்குறீங்க?
அதாவது ஒன்று சொல்லிடுறேன், 2G இன்னும் மறைபொருளாக ஆகாத பேர். இப்போ மறுபடியும் டாஸ்மாக்னு வருமா? நீங்கள் தான் பதில் சொல்லுங்கள். ஏன் என்ற கேள்வி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2G என்று துவக்கி இருக்கிறார். நான் சொல்லலையா, எல்லாரும் சொன்னேன். 2G வழக்கு என்பது நிலுவையில் இன்னும் இருக்கிறது. ஆமாம், இன்னும் இருக்கிறது. எனவே 2Gயிலிருந்து கனிமொழியோ ராஜாவோ தப்பிக்க முடியாது என்ற செய்திகள் தான் வந்து கொண்டிருக்கிறது. தாமதமாகலாம், ஆனால் தண்டனை பெறுவார்கள். இதில் எந்தவித சந்தேகமும் நமக்கு தேவையில்லை. நம்முடைய திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள் ஒரு 16 நிமிட செய்தி குறிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்கள் நான் வழக்கம் போல சொல்வது போல எந்த அரசு துறையிலும் இருந்ததில்லை, இப்பொழுதும் எந்த அரசாங்கத்தினுடைய பணியிலும் அவர் இருக்கவில்லை, அமைச்சராகவும் இருக்கவில்லை, கவுன்சிலராக கூட இருக்கல. ஆனால் இவ்வளவு அக்கறை செலுத்துவதற்கான அவசியம் என்ன என்று தான் நாம் யோசித்து கொண்டிருக்கிறோம். மக்கள் மீது இவ்வளவு ஒரு கரிசனம், மக்கள் மீது அக்கறை இருக்கிறது. தமிழக வருமானம் எங்கே செல்லுகிறது என்ற ஒரு ஐயம், தமிழகத்தினுடைய வளர்ச்சியை குறைத்து விடுமோ என்ற ஒரு ஐயம் அவருக்கு இருக்கின்ற காரணத்தில்தான் இவற்றையெல்லாம் எடுத்துரைக்கிறார்கள். அவங்க ஏதோ பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைக்கலாம். இல்லை, அப்படி கடந்து போக முடியாது. நீ அப்படி நினைக்கலாம், கடந்து போக முடியாது. அதைத்தான் சொல்ல வரேன். அவங்க நினைப்பு அப்படி இருக்கலாம், அவருக்கு நினைக்கலாம். அது அதனால் நினைக்க மாட்டாங்க. ஒவ்வொரு நாளும் படிப்படியாக பல செய்திகளை தமிழகத்தினுடைய கொடுங்கோல் ஆட்சியை பற்றி, விளம்பர ஆட்சியை பற்றி அவர்கள் அறிக்கை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அது வேகமாக ஒரு மக்கள் புரட்சியாக விழித்தெழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய அவா. எனவே நல்ல நேரத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல அறிக்கை என்று தான் நான் சொல்ல வேண்டும். ஏன்னு சொன்னால், நீங்கள் சொன்ன மாதிரி ராம்மோகன் ராவ் அவருடைய ஆட்சி, அவர் அங்கே இருக்கின்ற பொழுது ரெய்ட் நடந்தது. அது பெருசாக கேட்டாங்களே, ரொம்ப பெருசாக கேட்டாங்க திமுகலாம். இப்போ அதுக்கு என்ன கேட்கணும்? அது ஒன்றுமே கிடையாது. இப்போ அதைத்தான் நான் சுப்பிரமணிய ஐயாட்ட கேட்டேன். ஐயா ஒரு நிமிஷம், நீங்கள் பதில் சொல்லுங்கள். அப்போ உடனடியாக முதலமைச்சருக்கு பதில் சொல்லணுமா, செந்தில் பாலாஜி பதில் சொல்லியிருக்கணுமா? முதலிலே இதற்கான பதிலை சொல்லக்கூடிய துறையை நிர்வகிக்கின்ற செந்தில் பாலாஜி சொல்லணும். அவர் அமைதியாக இருக்கிறார். அவர் அமைதியாக இருக்கின்ற பொழுது இந்த துறை எல்லா துறைக்கும் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஸ்டாலின் சொல்ல வேண்டும். அவர் அமைதியாக இருக்கிறார். ஸ்டாலின் சொல்லாத விஷயங்கள், ஸ்டாலின் செய்ய வேண்டிய விஷயங்களை எல்லாம் முதலமைச்சர் நாற்காலியிலே அமராமல் அமல்படுத்தி கொண்டிருப்பவர் உதயநிதி ஸ்டாலின். அவராவது சொல்ல வேண்டும். அவரும் சொல்லலை. அவர் சனாதனத்தில் ஒழிக்கிறது தான் அவர் போயிட்டுருக்கிறாரு. வருமானம், ஊழல் இவையெல்லாம் மக்களுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக மடைமாற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மும்மொழி இன்றைக்கு பாராளுமன்றம் முடக்கப்பட்டது எல்லாம் பார்க்குறோம். எல்லாம் இந்த மாதிரியான மடைமாற்றங்கள் நடக்கிறது. இது ஸ்டாலினுக்கு முழு பொறுப்பு, நம்முடைய முதலமைச்சருக்கு இல்லை. இப்போ ஒரே ஒரு கேள்வி. நீ சனாதனன் சொன்ன, கஞ்சி குடிக்கும்போது நான் முஸ்லீம் என்று சொல்வதில் பெருமை கொள்கிறேன்னு சொல்லிட்டார், கிறிஸ்துவர் என்று சொல்வதிலே பெருமை கொள்கிறேங்கிறார். இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். அப்போ சனாதனத்தை மட்டும் இந்த ஒரு கேள்விக்கு சொல்லிட்டு போயிருங்க. மற்ற கேள்வி. இஸ்லாமியர்கள் ரமலான் மாதம் இப்பொழுது துவங்கியிருக்கிறது. சரி, கஞ்சி திறக்கிறார்கள். சரி, அதில் பங்கேற்றுவதில் ஆன்மீகத்திலே நாட்டம் இருக்கிறது. எனக்கு எந்த கடவுளானாலும் அரசு என்று வருகின்ற பொழுது அனைத்து கடவுளையும் சமமாகத்தான் பார்க்கிறேன், மக்களை மதிக்கிறேன், அவருடைய உணர்வுகளை மதிக்கிறேன் என்று அங்கே சென்று கஞ்சி குடிக்கலாம், தவறில்லை, அது தப்பில்லை. அதுபோல தான் கிறிஸ்துமஸ் விழாக்களிலே கலந்து கொள்ளலாம். சரி, ஏனென்றால் அந்த மக்களுக்குள்ள ஒரு மரியாதை, உனக்கு வாக்களித்தவர்கள். பரவாயில்லை. ஆனால் இந்துக்களை இப்படி உதாசீனப்படுத்துவது ஏன் என்று எவருக்குமே புரியவில்லை. ஆனால் இந்த மக்கள் ஓட்டு போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். என்ன பண்ணுவீங்க அவங்கள? ஒரு நாளாவது நம்முடைய எம்ஜிஆர் அவர்களோ ஜெயலலிதா அம்மையார் அவர்களோ இது போன்று நடந்து கொண்டிருக்கிறார்களா? ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார்களா? இல்லை, எல்லாரையும் ப்ரைஸ் பண்ண நல்லா தான் இருக்குது, எல்லா மதமும் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் இல்லவா? அதுக்கு கேட்குறேன். கஞ்சி குடிப்பதில் பெருமை கொள்கிறேன், கேக் வெட்டுவதில் பெருமை கொள்கிறேன். இங்கே என்ன நச்சுத்தன்மை கண்டா? இங்கே என்ன என்று சொன்னால், இவர்கள் இந்துக்களாக இருந்தால் ஒரு சில நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். அந்த கோபாலபுர சாம்ராஜ்யத்திற்கே அந்த நடைமுறைகள் எட்டாது. எனவே அவர்கள் அதை செய்ய மாட்டார்கள், கேள்வி கேட்பார்கள். இஸ்லாமியர்கள் மத்தியிலோ கிறிஸ்தவர்கள் மத்தியிலோ அந்த கேள்வியை கேட்க மாட்டார். ஏனென்றால் இவர் இஸ்லாமியரும் அல்ல கிறிஸ்தவரும் அல்ல, ஏதோ நம்மை மதித்து வந்திருக்கிறார் என்ற அளவிலே ஒரு பொறுப்பில் மாநில அமைச்சராக இருக்கின்ற காரணத்தினால கொஞ்சம் மரியாதை கொடுத்து கேட்கிறார். இப்போ அவரும் டாஸ்மாக குறித்து எதுவும் பேச மறுக்கிறார். பேசாம யாரு? உதயநிதியும் பேசல, செந்தில் பேச மாட்டாங்க. ஏன்னா இவ்வளவு நேரம் நீங்க பேசுனதுல 50,000 முத்துசாமி தானே
சொல்லுங்க. இவ்வளவு நேரம் நீங்க பேசுனதை நான் புரிந்து கொண்டு வரேன். 50,000 அசல் சரக்கு அசல் கடையிலே அந்த ரசீதோடு விற்கப்படுகிறது. 50,000 கோடி 50,000 கோடி. ஆனால் இன்னும் ஒரு 50,000 எங்கே செல்கிறது என்ற கேள்வியைத்தான் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அது தனியாருக்கு செல்கிறதா, எந்த தனியாருக்கு செல்கிறது என்று சசிகலா அம்மையார் கேட்டிருக்கிறார்கள். எந்த பக்கத்தில் எங்கே போகுதுன்னு கேட்டிருக்காரு. இது தனியார் என்பது யாரோ ஒரு தனியார் டாஸ்மாகில் கொண்டு வந்து வியாபாரம் பண்ண முடியாது. சரி, இப்போ ஒரு கேள்வி. இப்போ 2G ஸ்பெக்ட்ரம் 2G இது 500 ரூபா 1000 ரூபா விவகாரம் இல்லை, 50,000 கோடி. 50,000 கோடி. அப்போ இந்த எலெக்ஷன்ல இது ஒரு பேச்சு பொருளாக மாறுமா? மாறலாம். மாறுமா என்றால் மாற வேண்டும். ஊழல் எவர் செய்தாலும் அவர்களை தூக்கி எறிய வேண்டும், அவர்கள் தோலை உரித்து காட்ட வேண்டும். ஐயா, 50,000 கோடினா என்னையா பணம்? 4 வருஷத்துக்கு 2 லட்சம் கோடி ஜெயிக்கிறாங்க. நான் தமிழகத்துக்கு இருக்கக்கூடிய மக்களை பார்த்து நான் வேதனைப்படுகிறேன். காசுக்கும் ஒரு பிரியாணிக்கும் ஓட்டு போடுறாங்கன்றது பரவலாக பேசப்படுகிறது. அதற்கு ஏன் இடம் கொடுக்கிறீர்கள்? அதைத்தான் நான் கேட்க. உங்களுடைய காசைத்தான் உங்களுக்கு அவங்க மாற்றி வரி பணத்துலேருந்து எடுத்து கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க அடிக்கிற கொள்ளையை உள்ளே வச்சுக்கிறாங்க. இப்படி கொள்ளை போகிறது. நாம் இந்த 50,000 கோடி என்று சொல்லுகிறோமே, பொங்கல் சமயத்திலே மட்டுமே 3 நாட்களிலே என்ன வியாபாரம்? அடேப்பா, தீபாவளி, பொங்கல், நியூ இயர் இல்லை, நீங்கள் பொங்கலே வாங்க, பொங்கல் மட்டும் என்ன டார்கெட், என்ன வியாபாரம்? தீபாவளிக்கு ஒரு டார்கெட் கொடுக்குறாங்க, இலக்கு இவ்வளவு நீ இப்போ வித்தாகணும், பொங்கலுக்கு இவ்வளவு நீ வித்தாகணும், உனக்கு விடுமுறை, மக்கள் குடித்தே கொண்டாடலாம், படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, குடித்து கொண்டே இருந்தால் போதும், அந்த அளவில் செய்கிறார். 1000 ரூபாய் மகளிருக்கு, அதுவும் தகுதியுள்ள மகளிருக்கு கொடுக்குறேன் என்று சொல்லி தகுதியுள்ள தகுதி இல்லாத எல்லா மகளிரிடத்திலும் அவர் பாதிய பணத்தை அரசாங்கம் தானே கொடுக்கிறது என்று சொல்லி மீண்டும் அது சாராய கிடைக்கே போகிறது, டாஸ்மாக்கு தான் போகிறது. எப்படி பாருங்கள், கொடுப்பது போல கொடுத்து எங்கே வாங்குகிறார்கள்? இந்த ஏழைகளுடைய உழைப்பாளிகளுடைய மனநிலையை அறிந்து கொண்டு அவர்களையும் சுரண்டுகின்ற மனிதாபிமானமற்றவர்கள் மேலே இருந்தால் இப்படித்தான் ஆட்சி நடக்கும். இதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. இளந்தமிழ் சார், இப்போ ரொம்ப முக்கியமாக இந்த விஷயம் இன்னைக்கு அம்மையார் சசிகலா அவர்கள் பூடகமாக பேசவில்லை. அவருடைய கேள்வி அரசை நோக்கி இருக்கிறது. ஐயா, மிகப்பெரிய துறையில் இவ்வளவு பெரிய மோசம் நடந்திருக்கு, இதை நீங்கள் வெளிப்படுத்தி ஆகணும், நான் மக்களுக்காக பேசுகிறேன். ரெண்டாவது, அவர் சொல்கிறாரு அரசாங்கத்தினுடைய கணக்கு வழக்கில் உள்ள துறையிலே இவ்வளோ இருந்தால் கல், மண், ஜல்லி, இயற்கை வளங்களில் எத்தனை லட்சம் கோடி என்ற கேள்வி எழுப்புகிறார். மூன்றாவது ஒரு கேள்வியை நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த அவருடைய பேட்டியினுடைய உண்மையிலேயே இவ்வளவு பெரிய பூதகரமாக அரசை காயப்படுத்துகிற, அரசை கேவலப்படுத்துகிற அல்லது அரசை குற்றவாளி கூண்டில் நிறுத்துகிற ஒரு நிலையில் அரச தலைவரோ துறை சார்ந்த அமைச்சரோ ஏன் இதுவரை மௌனியாக இருக்கிறார்கள்? சின்னம்மா அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தை அதே பாராமுகமாக இருந்துவிட்டால் மக்கள் இந்த மாதிரியான முறைகேடுகளை பற்றி அவங்களுடைய கவனத்துக்கு வராது அப்படின்னு, எப்படி பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உலகம் இருந்து விட்டது என்று நினைத்துக் கொள்ளுமோ அப்படி இந்த திமுகவினுடைய அரசாங்கம், குறிப்பாக இந்த விளம்பர திமுக ஆட்சியினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நினைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம நினைக்க வேண்டியது. புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் சொன்னது ஊடகங்கள் கூட இந்த விஷயத்தை பத்தி ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு இதுல அக்கறை இல்லையா? நான் கேட்பேன், இது மக்களுக்கு தெரிய வேண்டும், நீங்க போடுவீங்களா, இதை போடுவீங்களா என்று கேள்வி கேட்கின்ற அதுல ஒரு ஆழமான அரசியல் இருக்கு. எந்த நிகழ்ச்சிகளை செய்தியாக்க வேண்டும், என்ன தலைப்புல விவாதிக்க வேண்டும் என்பதையெல்லாம் கூட இந்த திமுகவினுடைய அரசாங்கத்துல அவர்கள் நடத்தக்கூடிய இந்த காட்டாட்சியில கட்டுப்படுத்தப்படுகிறது என்கின்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டினுடைய அந்த உள்ளீடு தான் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் கேட்ட அந்த முதல் கேள்வி. அதே போல இந்த டாஸ்மாக் நிறுவனத்துல பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் அரசு கஜானாவுக்கு வராமல் மடைமாற்றப்படுகிறது அப்படிங்கிறதையும் சுட்டு காமிச்சிருக்கிறாங்க. இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய நிதிச்சுமை, அதாவது தமிழ்நாட்டினுடைய அரசு பெற்றிருக்கக்கூடிய கடன் தொகை இந்த நிதியாண்டினுடைய முடிவில் 10 லட்சம் கோடியை தொடும் அல்லது 10 லட்சம் கோடியை தாண்டும் என்கிற நிலையில இருக்குது. பொருளாதார நிபுணர்கள் சொல்லுவாங்க, திமுகவினுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறவங்க கூட என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு அரசாங்கம் தன்னுடைய அந்த நிதி, அவங்களுக்கு இருக்கக்கூடிய நிதி ஆதாரம்
அவங்க என்ன கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன செய்கிறார்கள், என்ன எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது என்பதை பொறுத்த அளவில் அவங்க கடன் வாங்குவதற்கு அவர்களுக்கு வந்து மத்திய அரசாங்கம் அனுமதி கொடுத்திருக்கிறது என்று ஒரு சப்பை கட்ட சொல்லுவாங்க, ஒத்துக்கொள்றோம். ஆனால் நீங்கள் வாங்கக்கூடிய இந்த கடன் தொகை டாஸ்மாக் போன்ற நிறுவனங்களிலிருந்து அரசுக்கு வரக்கூடிய நேரடி வருவாய், குறிப்பாக வந்து இது வந்து மதிப்பு கூட்டு வரியான வேட் என்கின்ற அடிப்படையில் நேரடியாக மொத்த வருவாயும் வரி வருவாயும் டாஸ்மாக்கை பொறுத்தவரை தமிழ்நாட்டு அரசுக்கு மட்டுமே வருகிறது. அப்ப இதுல வந்து ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 40-45 கோடி ரூபாய்க்கு நீங்கள் வருமான கணக்கு காட்டுகிறது என்று சொன்னால் பாதிக்கு பாதி கணக்கில் வராமல் விற்பனை செய்யப்படுகிறது என்று சொல்லுகிற போது தமிழ்நாட்டினுடைய கடன் இவ்வளவு உயர வேண்டிய தேவையில்லை. திமுக சரியாக இருக்குமே. ஆனால் இதுதான் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது. இப்ப நிதிச்சுமையை காரணம் காட்டி இந்த அரசாங்கத்துல வந்து கிட்டத்தட்ட 4-5 லட்சம் பேர் தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் ஏற்கனவே காலி இடங்கள் இருந்தது. இப்ப இந்த 4 ஆண்டு காலத்துல ரிட்டையர் ஆகி போகக்கூடியவர்கள் எல்லாம் சேர்த்தா கிட்டத்தட்ட 6 லட்சம் காலி பணியிடங்கள் அரசாங்கத்தில் இருக்கு. அதை நிரப்புவதற்கு வக்கில்லாமல் இந்த அரசாங்கம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. அரசு துறையில மட்டுமில்ல, குறிப்பாக மருத்துவத்துறையில மருத்துவர்கள் இல்ல, செவிலியர்கள் இல்ல, மருந்தாளுநர்கள் இல்ல, இன்னும் இதர பணிகளை செய்யக்கூடிய மருத்துவமனைகளில் செய்யக்கூடிய அந்த பணியாளர்களை நியமிப்பதற்கு வக்கற்று வழியற்று நிற்கக்கூடிய இந்த அரசாங்கம் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய கொள்ளையில ஈடுபட்டிருக்கிறது என்று சொன்னால் இது வந்து மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் எப்படிப்பட்ட ஒரு சட்டம் ஒழுங்கு சிக்கலாக இருந்தாலும் சரி, விலைவாசி அந்த ஏற்றத்தினால இருக்கக்கூடிய சிக்கல்களாக இருந்தாலும் சரி, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அந்த சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் செய்யக்கூடிய அந்த அதிகார அத்துமீறலாக இருக்கட்டும், முறைகேடாக இருக்கட்டும், காவல்துறையில குறிப்பாக தலித் மக்களுக்கும் இளம் பெண்களுக்கும் ஒரு பாலியல் வழக்கு என்று போனால் அவர்கள் எப்படி அலைக்கழிக்கப்படுகிறார்கள், என்னென்ன கொடுமைகள் நடக்கிறது என்கிறத பார்க்கிறோம். இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு. இதுல இது உச்சாணி கொம்பாக இருக்கக்கூடிய அவலம் என்னன்னு பார்த்தா அந்த டாஸ்மாக்ல நடக்கக்கூடிய ஊழல்ல கரூர் கம்பெனி என்ற பெயரை சொல்லிக்கொண்டு அவங்க விற்கக்கூடிய அந்த பிக்ஸ் பண்ணப்பட்ட விலையை விட 10 ரூபாய், 20 ரூபாய், 30 ரூபாய் என்று அந்த சரக்கினுடைய விலைக்கு தரத்துக்கு தகுந்த மாதிரி அதிகமாக கணக்கில்லாமல் வாங்குகிறார்கள் என்கின்ற இந்த ஒரு குற்றச்சாட்டுக்கு இதுவரை தமிழ்நாடு அரசாங்கம் வாய் திறந்து பதில் சொல்லியிருக்கிறதா என்பதை நம்ம மிகுந்த அதிர்ச்சியோடும் கவலை பார்க்கிறோம். அதே மாதிரி இதுகளை முறைப்படுத்த வேண்டும் என்பதற்கு பில்லிங் மெஷின் ஏன் நீங்கள் கொண்டு வர முடியாது, எப்படி நீங்க வரி வருவாயை கணக்கீடு செய்கிறீர்கள் என்று ஒரு வழக்கில் கேட்கின்ற பொழுது கிட்டத்தட்ட 12,000 பில்லிங் மெஷின்ஸ் வாங்குறோம் என்று சொல்லி ஒரு 3,000 கோடி ரூபாய்க்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன் கொடுத்ததே நம்ம நியூஸ்ல பார்க்க முடிகிறது. எனவே இதை வரையறுப்பதற்கு இதை செய்கிறோம், இதை வரைமுறைப்படுத்துவதற்கு இதை செய்கிறோம், அதை செய்கிறோம் என்று தமிழ்நாடு அரசாங்கம் வாக்குறுதிகளை அள்ளி கொடுத்தாலும் நடைமுறையில எதையுமே செய்யாமல் மிகப்பெரிய கொள்ளைக்கு வழிவகுத்து இந்த தமிழ்நாட்டு மக்களை இவர்கள் தலையிலே கடனை சுமத்தி கொண்டு மிகப்பெரிய ஒரு அவலத்தை ஒரு அநியாயத்தை ஏற்படுத்தி கொண்டு ஒரு ஊழல் சாம்ராஜ்யத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஏராளமான முறைகேடுகள் இருக்கு. நீங்க வந்து இவர்கள் இந்த என்ன திட்டத்தை கொண்டு வருகிறார்களோ இல்லையோ, இந்த 500 சொச்ச வாக்குறுதிகளை கொடுத்தார்கள், எதுவுமே செய்யவில்லை என்று நமக்கு நன்றாக தெரியும். திரும்ப நம்ம விவாதிக்கிறோம். இதுல வந்து ஒரு தொகுதிக்கு நாங்கள் ஒரு விளையாட்டு மைதானம் ஸ்டேடியம் கட்டுவோம் என்று சொல்லி உதயநிதி அறிவித்தார். அது நடக்கல. ஆனால் அந்த ஸ்டேடியத்துல மதுபானம் விற்பதற்கு நாங்கள் லைசன்ஸ் கொடுக்க போகிறோம் என்று ஒரு அரசாணை பிறப்பித்ததை நம்ம மறந்து விடக்கூடாது. திருமணங்கள்ல நீங்க மதுபானத்தை வந்து விநியோகிக்கலாம், நீங்க அங்க இருக்கக்கூடியவர்கள் மது அறிந்து கொண்டாடலாம் என்கின்ற ஒரு கேவலமான ஒரு முடிவை இந்த அரசாங்கம் அறிவித்தது என்பதையும் நாம் மறந்து விடக்கூடாது. எனவே இப்படி கொள்ளையடிப்பதிலும் கூத்தடிப்பதிலும் கவனம் செலுத்துகிற இந்த விளம்பர திமுக அரசு என்பதைத்தான் அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் நேற்றைய செய்தியாளர் சந்திப்புல மட்டுமில்ல, அவர்கள் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்திக்கும் போது, பொதுக்கூட்டத்தில் பேசும்போது, அறிக்கைகள் வெளியிடும் போதும், பின்ன இந்த எக்ஸ்தலத்தில் வெளியிடக்கூடிய எந்த செய்திகளாக இருந்தாலும் சரி மிக மிக முக்கியமான ஆழமான அரசியல் கருத்தை பதிவு செய்து வருகிறார்கள். இதற்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுவதற்கு 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தல் ஒருங்கிணைந்த அந்த அஇஅதிமுகவினுடைய ஆட்சியை, அம்மாவின் ஆட்சி அமைத்தே தீருவேன் என்று சூழலிருக்கிறார்கள். அந்த காலம் கணிவதற்கான காட்சி நம் கண் முன்னாலே தெரிகிறது என்பதா என்னுடைய கருத்து. சிறப்பு சார், ரொம்ப தெளிவாக பேசுனீங்க. சுப்பிரமணியன் சார், ராமநாத் போறக்குள்ள உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. இன்னைக்கு அம்மையார் என்ன சொல்கிறாங்க, ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன், நல்லா கவனிங்க. இப்போ 64,000 கோடி இன்ட்ரெஸ்ட் கட்டிகிட்டு இருக்கோம். இனி 80,000 கோடி 75,000 கோடி வரும், ஒரு அப்ராக்சிமேட்டாக. ரெண்டாவது,
போக்குவரத்து துறை 48,000 கோடி கடன், மின்சாரத்துறை 2 லட்சம் கோடிக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. எல்லா செக்டோரியலுமே டிக்ளைன், வீழ்ச்சியை நோக்கி போகிறது. அரசினுடைய செலவுகள் உச்சபட்சமாக போகுது. அடிப்படை வசதிகள், சாலைகள் எல்லாம் குன்றும் குழியுமாக இருக்கிறது. நகர்ப்புறங்களில் எதுவுமே நடக்காமல் ஒரு பேரலைஸ்டு செக்மெண்ட்டாக, ஒரு யூனிட்டாக, ஒரு அரசாக மாறியிருக்கா. இதனுடைய ஆபத்தான விளைபோக்கு என்ன நடக்க போகுது தமிழ்நாட்டில்? அதாவது நீங்கள் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோட வாக்குறுதியவே பார்க்கணும். அதில் 505 வாக்குறுதிகள் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. அவங்களே வந்து 505வது வாக்குறுதியை எழுதிவிட்டு கீழே ஒன்று போட்டாங்க. இவ்வளோ வாக்குறுதிகளை நாங்கள் கொடுத்துருக்குறோம், இதுக்கு இவ்வளோ பணம் செலவாகும்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் மக்கள் அச்சப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், எங்களுக்கு வந்து அதை எப்படி மீட்டெடுக்கணும்னு தெரியும். அதாவது ஊழலை ஒழித்தும் அவங்க போட்டிருக்காங்க. 505வது வாக்குறுதி கீழே போட்டிருக்காங்க. ஊழலை ஒழித்தும் வருமானம் ஈட்டுவதற்கான புதிய வழிமுறைகளை வந்து கடைபிடித்தும் வரி ஆதாரங்களை பெருக்கியும் நாங்கள் வந்து இந்த 505 வாக்குறுதிகளை மீட் பண்ண நிறைவேற்றிடுவோம்னு சொன்னாங்க. ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கிறாங்களா? ஸோ இந்த ஊழலை இப்போ ஊழல் வருது இல்லை, இடி ரைடு மூலமாக இந்த மதுபான ஊழல் வருது பார்த்தீங்களா. இதை ஒரு இதாக சாக்கா எடுத்துக்கலாம் இல்லையா. இதில் வரப்போகின்ற எவ்வளோ பணம் நமக்கு கிடைக்க போகிறதோ கிட்டத்தட்ட 50,000 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படின்றாங்க. 1 லட்சம் கோடி வரைக்கும் ஊழல் இருக்குது அப்படின்றாங்க. நம்ம 50,000 கோடி ரூபாய் ஊழல் மூலமாக நமக்கு வந்து மக்களோட வரி பணம் மீட்டெடுக்கப்படுகிறதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட ரெவென்யூ டெபிசிட், வருவாய் பற்றாக்குறை வருஷம் எவ்வளோ? 38,000 கோடியிலேருந்து 49,000 கோடி ரூபாய் இருக்கு. இப்போ ஒருத்தர் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்குறாங்களே, அதுதான் நான் சொல்கிறேன். தமிழக அரசாங்கம் இடி டிபார்ட்மெண்ட்டு, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்ட் டிபார்ட்மெண்ட்டை வந்து வரவேற்க வேண்டும். என்ன சொல்லுவாங்க, சிகப்பு கம்பளம் போட்டு வரவேற்க வேண்டும். எங்கள்கிட்ட என்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்குங்க, கண்டுபிடிச்சு கொடுங்க. எங்கே பணம் லீக் ஆயிருக்குன்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டார் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். அவரால் கண்டுபிடிக்க முடியல. அதாவது நான் ரெவென்யூ மினிஸ்டராக இருக்கிறேன், ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கிறேன், இந்த பணம் எங்கே போகுதுன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டார் அவர். அதனால அவர் மௌனியாக்கப்பட்டு விட்டார், இலாக்கா மாற்றம் செய்யப்பட்டு விட்டார். என்ன எங்க இருக்காருன்னு தெரியல, அவ்வளோதான். வாய் மூடி மௌனியா இருக்கிறார் இப்போ. சரிங்களா? ஸோ அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்து உங்களோட ரெவென்யூ டெபிசிட், வருவாய் பற்றாக்குறை குறைப்பதற்கு இது ஒரு வாய்ப்பாக நீங்கள் வந்து கருத வேண்டும். அதான் நம்ம சொல்கிறோம். நம்ம ஆனால் நல்லது செய்கிறாங்கங்கிறீங்க. இடி டிபார்ட்மெண்ட் கண்டிப்பாக நீங்க அதை ஒரு நண்பராக உபயோகித்துக் கொண்டு நீங்க எப்பவுமே வந்து மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம், ஒன்றிய அரசு சொல்றதை விட்டுட்டு உங்களுக்கு 50,000 கோடி ரூபாய் கண்ணில் காமிக்கிறாங்க. அவங்க 1 லட்சம் கோடி ரூபாய் இருக்குன்னு டாப்ல இருக்குன்றாங்க. நீங்க சொன்னீங்க இல்ல 2G ஊழல் எவ்வளோ? 1,76,000 கோடி ரூபாய். இது 4 வருடங்கள் ஆச்சு. சராசரியாக 50,000 கோடி வச்சுக்கோங்க. இன்னொரு 1 வருஷம் இருக்கு. 2.5 lakhs crore 2,50,000 கோடி ரூபாய் குறைஞ்சபட்சமாக பெரிய ஊழல் இது. அதுதான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஆட்சியை விட்டு வெளியில் வரும்போது இந்த 2.5 லட்சம் ரூபாயை வந்து கண்டுபிடித்ததுக்காக மக்கள்கிட்ட கொடுத்துட்டு அப்புறமா நீங்கள் வந்து பதவி விலகிட்டு போங்க. மக்கள் பதவி விலக செய்திருவாங்களா, அது வேறு விஷயம். ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அதாவது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியன் மேனுஃபேக்சர்ட் ஃபாரின் லிக்கர்னு ஒன்று இருக்குங்க. அது வந்து நிறைய இந்த மால்ஸ் எல்லாம் விற்கிறாங்க. ஆமாம், மால்லாம் அது வந்து நல்ல வந்து எலைட் பீப்புளுக்கு எலைட் மால்ல போதை நல்ல வந்து உச்சத்துக்கு கொண்டு போறாங்க. அது அப்படியே கலரா வச்சு பளிச்சு அடிச்சு அது வந்து பற்றாக்குறை. இப்போ ஓகே, அது சொல்றாங்க பற்றாக்குறை இருக்கு அப்படின்றாங்க. ஏன் பற்றாக்குறை இருக்கு அப்படின்னா, கம்ப்யூட்டரைசேஷன் பண்ணணும். டாஸ்மார்க்கை வந்து QR கோடு எல்லா மதுபானத்துக்கும் எல்லாம் மேனுவலா இருக்கு. QR கோட் நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், அதனால டிலே ஆகுதுன்றாங்க. அதாவது இந்தியாவோட சிலிக்கான் வேலி தான் தமிழ்நாடுன்றாங்க. சிலிக்கான் வேலி கண்டிப்பாக சிலிக்கான் வேலி, இந்தியாவோட சிலிக்கான் வேலி தமிழ்நாடு. தமிழ்நாடோட சிலிக்கான் வேலி பார்த்தீங்கன்னா சென்னையோட சிலிக்கான் வேலி போரூர். சொல்லுமா, அந்த போரூருக்கு அங்கே பக்கத்தில் இருக்கிறாங்க எல்லாருமே. ஸோ அங்கே உள்ள ஒரு மென்பொருள் தொழிலதிபர்களோட தொடர்பு கொண்டு ஏன் இந்த QR கோடை வந்து சீக்கிரமாக உங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல? சாதாரண விஷயம் சார். நீங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து 30-40 லட்சம் கோடி GSDP மாநில வருமானத்தை வந்து நீங்கள் ஈட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். சராசரியாக ஒரு 50,000 கோடி ரூபாய் இருக்கிற ஒரு பிஸ்னஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா, அப்புறம் மீதி இருக்கிற பிஸ்னஸ்லாம், மீதி இருக்கிற அரசாங்கத்தோட நிதித்துறையிலலாம் எப்படி நாங்களுக்கு வந்து மக்களுக்கு நம்பிக்கை வரும்? வருமானம் கரெக்டாக வந்து கலால தான் வந்து விழுதா, கஜானா நிரம்புகிறதா, எப்படி தெரியும் நமக்கு? அதைத்தான் அவங்க கேள்வி எழுப்புறாங்க. இப்போ நம்ம இடைவெளிக்கு அப்புறம் பேசுவோம். பில்லு கேட்டால் பில்லு கொடுக்கறது இல்லை, பில் சுருள் இல்லை, உட்காரியா காத்துரு, இந்த கூத்துலாம் நடக்குது. கம்ப்யூட்டரில் இல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை பேசும். ராமநாதன், இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவு கருத்து. ஐயா சொன்ன மாதிரி, ஐயா சொல்கிற கருத்துக்கு நான் வந்து மறுக்க விரும்பலை. அரசாங்கம் வந்து மாலில் சாராயம் விற்கலை அப்படின்னு சொன்னால் அதுக்கு கம்ப்யூட்டர் காரணமாக இருக்குமா? அப்படி இருக்காது. அதெல்லாம் வந்து இந்த அரசாங்கத்தை பொறுத்த அளவில் கம்ப்யூட்டர் காரணமாக இருக்கு. மாலில் சாராயம் கிடைக்கலன்னா சரியாக மால் கிடைக்கல அப்படிங்கிறது தான் காரணமாக இருக்கும். சரியாக மால் கிடைக்கல, இந்த ஆட்சியாளர்களுக்கு அதிகாரிகளுக்கு மால் கிடைக்கல அப்படிங்கிறது தான்
காரணமாக இருக்குமே தவிர கம்ப்யூட்டர் ஆக்சுவலி மால் கிடைக்கல, மால் கிடைக்கல. அப்படிங்கிறீங்க. அப்படிதான், மால் கிடைக்கல, அதுதான் காரணமாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு வந்து 50,000 கோடி 1,00,000 கோடி இதெல்லாம் பார்க்கும்போது செந்தில் பாலாஜி வாரத்தில் சொல்லப்பட்ட வாரங்கள்லாம் ரொம்ப சின்ன கொசுறு மாதிரி தான். ஏன்னா அன்னைக்கு வந்து என்ன குற்றச்சாட்டு சொல்லப்பட்டதுன்னா அதை ஞாபகப்படுத்தணும். தமிழ்நாட்டில் சராசரியாக ஒரு நாளைக்கு 1 கோடி சாராய பாட்டில்கள் விற்கப்படுகின்றன. 10 ரூபாயில் 10 ரூபா அதிகமாக, 10 ரூபா பாலாஜி என்ற புகழ்பெற்ற அண்ணனுக்கு வந்து ஒரு கோடி ரூபா அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபா, 10 கோடி ஆச்சு, 10 கோடி ஒரு மாதத்துக்கு 30 கோடி, ஒரு வருஷத்துக்கு 3,650 கோடி ரூபா அப்படின்னு சொன்னால் 20 ரூபாய் ஆக்குனா அதுக்கு டபுள் பங்கு 7,000 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி 7,000 கோடி ரூபாய் தான் அந்த காலத்தில் சுருட்ட முடிஞ்சுது. இந்த வருமானத்தை பொறுத்தளவில் இன்றைக்கி 50,000 கோடி ரூபா, 1,00,000 கோடி ரூபா ஒரு வருஷத்திற்கு ஊழல் அப்படின்னு சொன்னால் இந்த அரசாங்கத்தை பொறுத்தளவு இந்த அரசாங்கத்தை என்ன சொல்கிறது? இன்னும் சொல்ல போனால் ஒரு அரசாங்க நிறுவனம் நான் வந்து சென்ட்ரல் எக்ஸைஸ் கட்டலை, வாட்டு வரியை ஏற்பு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாமா? இது வந்து கேவலம் இல்லையா? தனி மனிதன் வந்து ஏதோ ஒரு கம்பெனி பண்ணுறாங்க, நம்ம வந்து அம்பானியை சொல்கிறோம், அதானியை சொல்கிறோம், நீரவ் மோடி ஊருக்கு ஓடி போயிட்டார், விஜய் மல்லையா டாக்ஸு கட்டலை, பணத்தை திரும்ப கட்டலை, அதனால் ஊரை விட்டு ஓடி போயிட்டார் அப்படின்னு சொல்கிறான். இப்போ இந்த அரசாங்க கம்பெனிகள் இப்படி டாக்ஸை எவேட் பண்ணாங்கன்னா, இது வரி ஏய்ப்பு பண்ணாங்கன்னா யார் ஊரை விட்டு ஓடி போகிறது? டாஸ்மாக் சேர்மன் யார்? இந்த அரசாங்கத்தினுடைய தலைவர்கள் யார்? இந்த மதுபான சுங்கம் மற்றும் கலால் வரியினுடைய அமைச்சர் முத்துசாமின்னு நினைக்கிறேன். இவர்களெல்லாம் பதவி விலகுவார்களா மாட்டார்களா? நீங்கள் வந்து சாதாரணமாக ஒரு வரி ஏய்ப்பு செய்தார் அப்படின்னு சொன்னால், ஒரு தனி மனிதன் வரி ஏய்ப்பு செய்தால் அவர்கள் பணத்தை திரும்ப கட்டவில்லை என்றால், வங்கிக்கு கட்டவில்லை என்றால் ஊரை விட்டு ஓட வேண்டியிருக்கு. அரசாங்கம் பெரிய முயற்சி எடுத்து நீதிமன்றங்கள் எல்லாம் வழக்காடி அவரை திரும்ப கொண்டு வரணும், அவரை சொத்தை முடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு அரசாங்கத்தினுடைய நிறுவனம் ஒரு சென்ட்ரல் எக்ஸைஸு வாட்டு இந்த வரிகளை எல்லாம் ஏய்ப்பு செய்கிறது. ஆட்சியாளர்கள் வந்து இதில் பெரும்பொருள் ஈட்டுகிறார்கள், அரசியல்வாதிகள் பெரும்பொருள் ஈட்டுகிறார்கள் அப்படின்னு சொன்னால், இந்த அரசாங்கத்தை பொறுத்தளவில் இந்த ஆட்சிக்கு தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கின்ற முதலமைச்சரோ அதற்கு சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் பதவி விலகி கொண்டு இந்த விசாரணை தொடர்ந்து நடக்கட்டும். தொடர்ந்து இந்த லாபம் தான் பல ஸ்கொயர்களாக மாறுகிறதோ? ஆமா, பல ஸ்கொயர்களாக, அது வந்து பல ஸ்கொயர்களாக மாறுவதற்கு இந்த லாபமும் இந்த வரி ஏய்ப்புகளும் காரணமாக மாறுகின்றன. பல இடங்களில் நிலங்களாக மாறுகின்றன. பல இடங்கள்ல பல மாநிலங்கள் பல ஸ்கொயர்களாக மாறுகின்றன. ஆமா, ஸ்கொயர்கள் தான் ஆமா ஸ்கொயர்களாக மாறுகின்றன அப்படிங்கிறது. அதனால என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஆட்சிக்கு தலைமை பொறுப்பு, ஏன்னா இந்த விசாரணை வந்து முழுமையாக நடக்க வேண்டும், கண்டிப்பாக முழுமையாக நடக்க வேண்டும், ஒரு முறையாக நடக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா இந்த சம்பந்தப்பட்ட அமைச்சரும் முதலமைச்சரும் பதவி விலகி கொண்டு அவர்கள் வந்து விசாரணை முறைவாக நடத்தி ஒன்றும் ஊழல் இல்லை அப்படின்னு சொன்னால் மறுபடியும் பதவிக்கு வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் இவர்கள் பதவி விலக வேண்டும். விலகவில்லை என்று சொன்னால் 2026 மக்களே பதவியை விலக்கி விடுவார்கள். அது ஒன்றுதான் நம்மளுக்கு நிம்மதி. தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் அதிக எண்ணிக்கையிலே இருக்கிறார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த சாராயக்கடை டாஸ்மாகை பைய மூடிவிடுவோம் சொன்னவர் கனிவாக பேசக்கூடிய கனிமொழி அக்கா. ஆமாம், இப்போது டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. கரெக்ட். எந்த அளவுக்கு குடி விற்கலைன்னா ஆளை மாற்றுறாங்க. அங்கேருந்து ஆளை மாற்றி வேறு ஆளை கொண்டு வந்து அந்த டாஸ்மாகில் உட்கார வைக்கிறாங்க. எவனால் வியாபாரம் செய்ய முடியுமோ, எந்த இடத்துல வியாபாரம் நடக்குமோ அந்த சாமர்த்தியம் உள்ளவன் அந்த டாஸ்மாக்ல வேணும். ரோட்ல போறேன்னா புடிச்சு வாயிலே ஊத்த முடியும். ஆமா, அப்படிதான் சொல்றாங்க. அப்படிதான் சொல்றாங்க. இப்போ நீங்க டாஸ்மாக்னா ஐயா வந்து வாங்குறவங்க தான் விக்க முடியும். ஒரு காலத்துல கொடுக்குறாங்க, ஒரு சில இதெல்லாம் டாஸ்மாக் அந்த பார்ல எல்லாம் முட்டை ஃப்ரீயா கொடுக்குறாங்க. இந்த கூத்துலாம் எனக்கு பெரிய கூத்தியா. ஒரு விஷயம் நீங்க எல்லாம் சொல்லும் போது ஒரு காலத்துல இருந்தது. வீக்கெண்ட்ல அப்படி போவாங்க, வேலை செய்து களைப்புல சனிக்கிழமை போவாங்க. அவர் தொழிலாளர்கள் அவங்களது தேவைன்னு போவாங்க. அப்போ அவர்கள் மது பிரியர்களாக இருந்தார்கள். இப்பொழுது மதுவை பிரியாதவர்களாக எல்லோருமே ஆகிவிட்டார்கள். அது இல்லைன்னா ஒண்ணுமே நடக்காது. சரி சரி சரி. காலையில் எந்திரிச்சா நேராக அங்கே தான் போய் நிற்கிறான்.
பெட் காஃபி அங்கே தான் கிடைக்குது அவனுக்கு. சரி. அதனால் மது பிரியர்கள் இப்போ இல்லை, மது பிரியாதவர்கள் தான் நிறைய பேர் இப்போ இருக்கிறாங்க. இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். சரி. அதனால் இப்போ பட்டியல் பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி, KKSSR, எங்கள் தெருவில் பொன்முடி, இந்த மாதிரி பல அனிதா ராதாகிருஷ்ணன், அது நிறைய 11க்கு மேலே இருக்குது. எல்லா ஊழல் அரசாங்கத்துக்கு தெரியாமல் இருக்கா, துணை முதல்வருக்கு தெரியாமல் இருக்குமா, முதல்வருக்கு தெரியாமல் இருக்குமா? கீதா ஜீவன் விடுதலை செய்யப்பட்டார். ஆமாம். இவ்வளவு ஊழலும் வச்சுட்டு இவர்கள் சுதந்திரமாக அமைச்சர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் இதில் பெரிய பங்காளி முதலாளி யார் தெரியலையே. அந்த கேள்விக்கு தெரியலைன்னா நான் ஒன்றும் சொல்ல முடியாது. இது நடத்துவதற்கு அனுமதி கொடுத்து இதை நடத்துகிறார்கள் வெற்றிகரமாக என்று சொன்னால் அதற்கான முதலாளி மேலே இருக்கக்கூடிய முதல் ஆள். சரி சரி, அவன் தான் முதலாளி. சரி. அதனால் அந்த குடும்பம் தான் முதலாளி. இது நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அடுத்த தேர்தலில் இவங்களை தூக்கி எறிவாங்க. சரி, இப்போ ஒரே வார்த்தை சொல்லுங்க. நீங்கள் வச்சிருக்க லிஸ்ட் பெரிய லிஸ்ட், நேரம் இழந்ததில்லை. இப்போ இந்த தலைப்புல தமிழ் மக்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? ஒரே வார்த்தை. தமிழ் மக்களுக்கு மும்மொழி திட்டம் அப்படின்னு பாராளுமன்றத்தில் எஜுகேஷனல் ஃபண்ட், அதாவது கல்விக்கான நிதி கொடுக்கப்படவில்லை என்று வெளிநடப்பு, முடக்கம், இவையெல்லாம் இன்றைக்கும் நடந்திருக்கிறது. ஆனால் பாராளுமன்றத்தில் கல்விக்கானது ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. 2 ஆண்டுகளாக PMCலையும் அதற்கான பணமும் வந்திருக்கிறது. ஆனால் இவர்கள் அதை எதுவுமே செய்யவில்லை. செய்யாமல் வந்து பணம் கேட்குறாங்க. மத்திய அரசை இடமாட்டுகிறார்கள். நீங்கள் ஒரு 10 நாற்காலியை செய்து கொடுக்க வேண்டும், இவர் ஒரு 10 நாற்காலியை செய்ய வேண்டும், அவர் ஒரு 10 நாற்காலியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் 3 பேருமே 10 நாற்காலி செய்து 30 நாற்காலி தேவை. அதுக்காக தான் அது கொடுக்குறது. ஆனால் நீங்கள் 5 பண்ணி போயிடுறீங்க. அவங்க 10 கொடுத்துட்றாங்க. அப்போ அவங்களுக்கு கொடுக்குற பணம் எனக்கும் கொடுக்கணும்னு கேட்டால் அந்த மாநிலத்துக்கு கொடுக்குறீங்க, இந்த மாநிலம் அவனை நடத்துகிறான். அப்படி என்றால் இது ஒரு மடைமாற்றம். இது மடைமாற்றம், முழுமையான மடைமாற்றம். முடிஞ்சது, நேரம் முடிஞ்சது. இருங்க, நான் சொல்கிறேன், நானே சொல்லி முடிச்சிடுறேன். நேயர்களே, இன்றைக்கு இதோட நேரம் முடிஞ்சது. தமிழ் மக்களுக்காக சசிகலா அம்மையாருடைய இந்த தலைப்பில் நாம் பேசினோம். ஒரு துறையில் 50,000 கோடி ரூபாய் குத்து மதிப்பாக, நம்முடைய புரிந்து கொள்ளக்கூடிய மதிப்பில் திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 4 ஆண்டுகளில் 2.5 லட்சம் கோடி ரூபாய், 1,76,000 போட்டு 00 போட்ட மாதிரி பன்மடங்கு என்ற பகீரத தகவல்கள் இன்றைக்கு பதப்பதைக்கக்கூடியதாக இருக்கிறது. மத்திய அரசினுடைய இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுடைய ஒரு புலன் விசாரணை எந்த அளவுக்கு செல்ல போகிறது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த தலைப்பில் நம்மோடு சிறப்பாக, இதுக்கு மேலே நேரம் இடம் தரல, அதிமுகவினுடைய சகோதரர் இளந்தமிழ் ஆர்வலர் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொருளாதார நிபுணர் சுப்பிரமணியன் அவர்கள், நம்முடைய வழக்கறிஞர் ஐயா ராமநாதன், இவர்களோடு நித்யானந்த ஐயா, உங்கள் அனைவருக்கும் நான் உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.